நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. புனித வாரத்தில் பயணிக்கிற நமக்கு இறைவன் அடைக்கலமாயிருக்கிறார், ஆறுதலாயிருக்கிறார், உடனிருப்பின் உச்சத்தை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். எசையா நூலின் வார்த்தைகள் நமக்கு உரைக்கிறது, உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்கிற வார்த்தைகள். ஆண்டவர் நம்மையும் பிற இனத்தாருக்கு ஒளியாக அழைத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையில் ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாக விளங்க ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடி பாடி ஜெபிப்போம். உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய் நாள்தோறும். உமது மீட்பை எடுத்துரைக்கும். இன்று திருப்பாடல் 71 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் முழுவதுமாய் அவருடைய திட்டத்திலே நாம் இணைந்து பயணிக்கிற போது நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் கடவுளை மாட்சிப்படுத்தக்கூடியதாகவே அமைந்திருக்கும். நம்முடைய வாய் நம்முடைய பெருமை அல்ல, கடவுளுடைய மீட்பை எடுத்துரைக்கும். இந்த ஆசீர்வாத அபிஷேகம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க, இந்த ஆசீர்வாதம் கிடைக்க நாம் இன்று ஆண்டவரை வாயார பாடி புகழ்வோம். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும், எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக் கொள்ளும். ஆண்டவருடைய நீதி நம் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியை கடைபிடிப்போருடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு செவிசாய்க்கிறார். நீங்களும் கடவுளுடைய பார்வையில் நீதியானதை செய்து ஆண்டவருக்கு முன்பாக துன்பத்தோடு பயணிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை கேட்டு அருள் புரிகிறார். துதித்து பாடுவோம். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய்
என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் என்ற வார்த்தைகளின்படியாக ஆண்டவர் தாமே உங்களுக்கு அரணும் கோட்டையுமாயிருந்து அடைக்கல பாறையாக இருந்து உங்களை வழிநடத்துகிறார். இஸ்ரவேல் மக்கள் தண்ணீருக்காக தவித்தபோது பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைக்கச் செய்த அந்த ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கும் கடினமான சூழ்நிலைகளிலெல்லாம் இரக்கத்தை கொடுக்கிற சாட்சியாக, இரக்கத்தை பெற்று நீங்களும் ஆண்டவருக்கு சான்று பகருகிற நல்ல ஒரு அடையாளமாக உங்களை உயர்த்துகிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு நீர் கற்பித்து வந்தீர், இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் என்கிற திருப்பாடல் ஆசிரியரின் வார்த்தைகளை நாங்கள் எமதாக்கி என்னாலும் உம்முடைய சாட்சியாக நாங்கள் விளங்க எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.